ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தி பெஸ்ட் எக்ஸசைஸ் டு ரெடியூஸ் யுவர் பாடி வெயிட். சிறந்த உடற்பயிற்சி எது, அது உடல் எடையை குறைக்கிறதுக்கு எது உதவி செய்யும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த பதிவை பார்க்கவே வந்திருப்பீங்க. ஸோ உடல் எடை குறைக்கணும், வெயிட் லாஸ் பண்ணணும், அதுதான் ரிசல்ட் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும், அதுக்கு ரிலேட்டடான ஆக்ஷன்ஸ் என்னென்ன நம்ம செய்யணுமோ அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும், அப்படி தானே. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எதில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தாலும் இன்னும் பெஸ்ட்டாக ஷார்ட் பீரியடில் எதில் ரிசல்ட் கிடைக்கும், 4 நாள் இதை செஞ்சால் போதும் கை குறைஞ்சிடணும், 5 நாள் செஞ்சால் போயிடணும் வயிறு குறைஞ்சிடணும், ஒரே வாரம் செஞ்சால் வெயிட்டு ஃபுல்லாக போயிடணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ரிசர்ச்சே பண்ணுறோம். எந்த தி பெஸ்ட் எக்ஸசைஸ்னுது எது செஞ்சால் உடனே குறைஞ்சிரும். ஸோ இப்படியே தேடி தேடி நம்ம எதுவுமே ஸ்டார்ட் பண்ணுறதே இல்லை. அண்ட் அப்படியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வைங்க, ஸோ எதை ஷார்ட்கட்டை நம்பி ஸ்டார்ட் பண்ணுவீங்க, 3 நாளில் குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3 நாள் அந்த எக்ஸசைஸ் பண்ணி பார்த்துட்டு குறையல அப்படின்னோடனே என்ன செஞ்சுருவோம், இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். ஸோ அந்த எக்ஸசைஸ் சரியில்லை, இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை, அடுத்த சர்ச் பண்ணு, இன்னும் ஒரு ஷார்ட் பீரியடில் என்ன செஞ்சால் குறையும், இப்படியே தான் நம்ம தேடி போயிட்டே இருக்கோம். ஸோ அதுக்கு பதிலாக எந்த எக்ஸசைஸ் செஞ்சீங்கனாலும் அதுக்குன்னு உள்ள பெனிஃபிட் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். எப்போ கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது. ஸோ எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எது உங்களுக்கு சூட் ஆகுங்கிற பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த ஆக்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நம்ம அந்த முதலே சொன்ன மாதிரி ஷார்ட்கட்டை தேடி தேடி போயிட்டே இருக்கிறனால தான் நமக்கு அந்த ரிசல்ட் ஓரியன்டாகவே போய்கிட்டே இருக்கும். அதை விட்டுட்டு சப்போஸ் ஓகே அப்படி தேடுறீங்க, எது ரொம்ப கேலரிஸ் பேர்ன் ஆகுறதுன்னொன்னே ஸ்ப்ரிண்ட், நீங்கள் இந்த செகண்டுக்குள்ளே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுனீங்கன்னா உங்களுக்கு வெயிட் குறையும் அப்படின்னு ஒன்று இருந்தது ரிசர்ச்சில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களால் செய்ய முடியுமா? நீங்கள் பிகினராக இருந்து எந்த எக்ஸசைஸுமே செய்யாதவங்க அப்படின்னா அப்படி ஓடி போய் உடனே குறைச்சிட முடியுமா? இல்லைனா ஸ்கிப்பிங் பண்ணுங்கள், இவ்வளோ செகண்டுக்குள்ளே இவ்வளோ ஒரு ஸ்கிப்பிங்கிற மாதிரி உங்களால் முடியாத அளவுக்கு உள்ள ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்மளால் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ எந்த எக்ஸசைஸ் எவ்வளோ தருதுங்கிறத விட எந்த எக்ஸசைஸ் செஞ்சால் உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் பாடி டைப். சம்டைம்ஸ் ஒரு சிலருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸை அவாய்ட் பண்ணணும்னு டாக்டர் சொல்லியிருக்கலாம். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலே டெஃபினட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த எக்ஸசைஸா இந்த எக்ஸசைஸான்னு போட்டு குழப்பி ஸ்டார்ட்டே பண்ணாமல் இருக்கிறதுக்கு பதிலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒர்க் அவுட் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச எக்ஸசைஸ் செஞ்சு பாருங்கள். ஜஸ்ட்டு வாக்கிங் மட்டும்தான் எனக்கு பிடிக்குதுன்னா அந்த வாக்கிங்கில் எஃபெக்டிவாக வேறு என்ன செய்ய முடியும்? ஒரு குட்டியாக ஒரு வெயிட்டை நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா கூட அதுக்கு இன்னும் கொஞ்சமே ரிசல்ட் அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி ரூட்டை சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் மேடு ஏறுறது, பள்ளத்தில் இறங்குறது, இந்த மாதிரி ஏதாவது ரூட் இருந்து செலக்ட் பண்ணுறது. எதுவுமே இல்லை, வீட்டிலேயே ஜஸ்ட் இன்டோர் வாக்கிங் பண்ணணுன்னாலும் முதலே சொன்ன மாதிரி பாட்டிலில் தண்ணியை கையில் பிடிச்சி வச்சுட்டு இன்டோர் வாக்கிங் வேறு ஏதாவது ஸ்டெப்ஸோடு சேர்த்து பண்ணுறது, இப்படி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஏற்கனவே குழம்புற அளவுக்கு ஏகப்பட்ட எக்ஸசைஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது அதில் எதையாவது ஒன்றிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இது நமக்கு எஃபெக்டிவாக இருக்கா இல்லையா, நெக்ஸ்ட்டுன்னு ஒரு கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு போகிறத விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே டைம் எடுத்து இது பெஸ்ட்டா அது பெஸ்ட்டா இது பெஸ்ட்டா, சாரி டு சே திஸ், இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு தம்ப்நெயில்ல இந்த வீடியோ பாருங்கள், 1 hour வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு 1 கிலோ குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னால் அதை கூட பார்க்குறவங்களும் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அதுதான் ஷார்ட்கட்டை தான் நம்ம நினைக்கிறோம், விரும்புகிறோமே ஒழிய அந்த ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு அந்த பொறுமையே கிடையாது. ஸோ அந்த வெயிட் கெயின் அப்படிங்கிறது ஏதாவது ஜஸ்ட் லைக் தட் ஷார்ட்கட்டில் நடந்த விஷயமா இருக்கவே இருக்காது. நம்மளோட ஏதாவது பேட் ஹேபிட்ஸ், ஒரு ஒழுங்காக சாப்பிடாத விஷயம், ஒரு ஒழுங்காக உடற்பயிற்சி செய்யாதது, செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், இப்படி எல்லாத்தையும் மாற்றிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும்போது வந்த ரிசல்ட்டு தான் இந்த வெயிட் கெயினும். ஸோ அந்த வெயிட் கெயினை குறைக்கிறதுக்கு வெயிட் லாஸ்க்கும் அப்படின்னாலும் அதுக்குமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா மாற்றணும்ல. லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸாக ப்ராப்பராக சாப்பிட்றது, ஹைட்ரேஷன் ப்ராப்பராக தண்ணி குடிக்கிறோமான்னு செக் பண்ணுறது, ஒர்க் அவுட் பண்ணுறது. அந்த ஒர்க் அவுட்டில் எனி கைண்ட் ஆஃப் ஒர்க் அவுட். ஸோ முதல்ல உங்களுக்கு பிடிச்சதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, கார்டியோ அப்படி பண்ணுறது, திரும்ப வெயிட் என்ன இருக்கோ அதை தூக்கி வெயிட் ட்ரைனிங் பண்ணுறது, ஃப்ளெக்சிபிலிட்டி போகாமல் இருக்கிறதுக்கு யோகா பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது. அது ஸோ இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த எக்ஸசைஸை இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுதாங்க தி பெஸ்ட் எக்ஸசைஸ். அது உங்களுக்கு சூட் ஆகுது அப்படின்னா அதை இன்னும் எஃபெக்டிவாக எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத அதில் வேரியேஷன்ஸ்லாம் கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ரெடி ஆகிட்டிங்கன்னா HIIT, ஹை இன்டென்சிட்டியில் உள்ள எக்ஸசைஸ்லாம் பண்ணி பாருங்கள். கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற எக்ஸசைஸ் தான் பெஸ்ட் எக்ஸசைஸ். அதில் கன்சிஸ்டண்ட்டாக போயிட்டே இருங்க. ஷார்ட்கட்டை நம்பாதீங்க. ஷார்ட்கட்டில் ரிசல்ட் தெரியாது. நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு
வாரம் செஞ்சால் ரிசல்ட் தெரியும்னு நினச்சிட்டு நீங்கள் ஒரு வாரம் செஞ்சுருப்பீங்க, சொன்ன மாதிரி ரிசல்ட் தெரியல, நீங்கள் விட்டுருக்கலாம். அதுக்கு அடுத்து ஒரு 2-3 நாள் கண்டினியூஸாக பண்ணி பாருங்கள், ஏதாவது சம் ஸ்ட்ரென்த் கூடுறது, வெயிட் குறையிறது, மசில் டோன் ஆகிறதுங்கிறது தெரிய வந்திருக்கலாம். ஸோ ஏதோ 7 டேஸ்னால் எல்லாருக்குமே ஃபிக்ஸ்டாக 7 டேஸ் தான் அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோவை டைம் ஃப்ரேம் பண்ணி ஒரு குட்டி டைமுக்குள்ளே ரிசல்ட் தெரியும்னு சொல்கிறத நம்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டுறாதீங்க. நீங்கள் அதை கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு போங்க, டெஃபினட்டாக உங்களுக்கும் ரிசல்ட் தெரியும். ஸோ ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு பிடிச்ச எக்ஸசைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எந்த எக்ஸசைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னு தெரியாமல் குழம்பிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனாவது இந்த வீடியோவில் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அதே மாதிரி சர்ச் பண்ணிகிட்டே இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி.